கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். யோனா நினிவே பட்டணத்தாருக்கு அடையாளமாய் இருந்தது போல மனுஷகுமாரனும் இந்த சந்ததிக்கு அடையாளமாய் இருப்பார். இயேசு ஜனக்கூட்டத்தை பார்த்து, இந்த மக்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்றார். யோனா நினிவே பட்டணத்தாருக்கு அடையாளமாய் இருந்தது போல மனுஷகுமாரனும் இந்த சந்ததிக்கு அடையாளமாய் இருப்பார். நம் அடையாளமும் இயேசு என்று நாம் விசுவாசிக்கிறோமா? விளக்கு ஒளி கொடுக்கிறதாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து உலகிற்கு ஒளியாயிருக்கிறார். ஒரு பொருளை பார்க்க கண்கள் வேண்டும், வெளிச்சமும் வேண்டும். கண்கள் இருந்து வெளிச்சம் இல்லாவிட்டாலும், வெளிச்சமிருந்து கண்களில் பார்வை இல்லாவிட்டாலும் பயனில்லை. இயேசு கிறிஸ்து அவர்கள் நடுவில் வாசமாயிருக்கும்போது அவரையே அவர்களால் பார்க்க இயலவில்லை. அந்த யூதர்கள் கண்கள் இருந்தும் பார்வையற்றோர்களாயிருந்தார்கள். ஆனால் இயேசு பிரகாசிக்கிற ஒளியாயிருந்தார். கிறிஸ்தவர்கள் என்றால் உண்மை உள்ளவர்கள், பரிதானம் வாங்க மாட்டார்கள், பிறருக்கு உதவி செய்பவர்கள், நல்லவர்கள் என்ற பெயர் இருந்தது. இயேசுவின் கட்டளைகளை பின்பற்றி இயேசுவுக்கு சாட்சியாய் அடையாளமாய் வாழ்ந்து வந்தார்கள். தற்காலத்தில் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுபவர்களின் பெயர்கள் கிறிஸ்தவ பெயர்களாக இருப்பது வேதனையாக இருக்கிறது. அதிலும் இளைஞர்கள் அடையாளமாய் இயேசுவை பிரதிபலிக்காமல் சாத்தானின் அடையாளமாய் இருப்பது வருந்தத்தக்கது. கிறிஸ்தவர்களுக்கு எதிரி யார்? கிறிஸ்தவர்களே. தமக்குள் 1000 சண்டைகளும் போட்டிகளும் பிரிவினைகளும் இருக்கிறபடியால் சுவிசேஷம் வேகமாக பரவ முடியவில்லை. பணிபுரியும் கிறிஸ்தவர்கள் மற்றவர்களுக்கு சாட்சியாக வாழாமல் பரிதானம் வாங்குபவர்களாக இருக்கிறார்கள். இயேசு நம் அடையாளமாக இருப்பதை மறந்து அவர் நாமம் தூசிக்கப்பட காரணமாயிருப்பது நியாயமல்ல. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. உங்கள் கிறிஸ்துவை விரும்புகிறேன், ஆனால் கிறிஸ்தவர்களை விரும்பவில்லை, ஏனெனில் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை போலில்லை. ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் தூசிக்கப்படாதபடிக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ எங்களுக்கு கிருபை செய்க. இந்த நாள் முழுவதும் உடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். உடைய பாதையிலே எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.